தற்போதைய அண்மை செய்தி. ராமேஸ்வரம் மீனவர்கள் 11 பேரை நிபந்தனையின்றி விடுதலை செய்து இலங்கை ஊர்காவல்துறை நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதனை நாம் தற்பொழுது கிடைக்கப்பெற்ற அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். விடுதலை செய்யப்பட்ட 11 மீனவர்களும் யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதரகத்தில் ஒப்படைக்கப்பட இருக்கிறார்கள். இதனை நாம் தற்பொழுது கிடைத்த அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழக மீனவர்கள் அடிக்கடி இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு வரக்கூடிய சூழலில் தற்பொழுது ராமேஸ்வரம் மீனவர்கள் 11 பேர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். விடுதலை செய்யப்பட்ட 11 மீனவர்களும் யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதரகத்தில் ஒப்படைக்கப்பட இருக்கிறதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இதனை நாம் தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ராமேஸ்வரம் மீனவர்கள் 11 பேரை இலங்கை விடுதலை செய்திருக்கிறது. விடுதலை செய்யப்பட்ட 11 ராமேஸ்வரம் மீனவர்களும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் வருகிறார் செய்தியாளர் சேதுகுமரன். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். சேதுகுமரன், வணக்கம். 11 மீனவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் எப்பொழுது தமிழகம் அழைத்து வரப்பட இருக்கிறார்கள்? கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக செய்து ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்திலிருந்து கடந்த 27ஆம் தேதி மீன்பிடி தொழிலுக்காக கடலுக்கு சென்ற மீனவர்கள் கச்சித்தீவு மீன்பிடி கொண்டிருக்கும்போது அதிலிருந்த ஒரு படகும் அதிலிருந்த 11 மீனவர்களின் இலங்கை கடற்படை சிறைப்படுத்தி தற்போது யாழ்ப்பாணம் சிறையில் உள்ளனர். இவர்களுடைய வழக்கானது வரும் 9ஆம் தேதி விசாரணைக்கு நீதிமன்ற விசாரணைக்கு வருகிறது. இதனைத் தொடர்ந்து இலங்கை பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி இலங்கைக்கு செல்வதால் உடனடியாக இலங்கை அரசு மீனவர்துறை தாமாக முன்வந்து இந்த வழக்கை அவசர விசாரணை செய்ய வேண்டும் என்று கோரிக்கையை அடுத்து யாழ்ப்பாணம் நீதிமன்றம் அந்த வழக்கை இன்று விசாரணை செய்தனர். தொடர்ச்சியாக இந்த விசாரணை பிறகு எந்த ஒரு அபராதமும் மற்றும் நிபந்தனைகள் இல்லாமல் 11 மீனவர்களை விடுதலை செய்வதாக இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து இந்த மீனவர்கள் 11 பேரும் தற்போது இந்திய தூதரக அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். ஒரு தினத்தில் 1000 ரூபாய் என்று எதிர்பார்க்கிறது. இது மீனவர்கள் இந்த பிரதமர் நரேந்திர மோடி பிரதமர் இலங்கை செல்வதால் இந்த மாதிரி நடவடிக்கை இருக்குது. தொடர்ச்சியாக மேற்கொண்டு இருக்கும் மீனவர்களை ஒட்டுமொத்தமாக சிறையில் இருக்கும் மீனவர் விடுதலை செய்ய வேண்டும் மற்றும் படகு பதிவுள்ள அரசு உடைமை படகுகளை விடுதலை செய்ய வேண்டும் மீனவர்கள் தொடர்ச்சியாக கோரிக்கை எடுத்திருந்தது. ஆனால் தற்போது இலங்கைக்கு செல்லும் பிரதமர் தற்போது விடுதலை செய்யப்பட்டது. மீனவர்களுக்கு ஒரு பக்கம் மகிழ்ச்சி அடைந்தாலும் தற்போது எல்லா மீனவர்களும் விடுதலை செய்ய வேண்டும் மற்றும் படகுகளையும் விடுதலை செய்ய வேண்டும் மீனவர்களிடையே கோரிக்கை எழுந்துள்ளது. அண்மை செய்தியோடு இணைப்பில் வந்தமைக்கு நன்றி சேதுகுமரன்.